அன்புக்குரியவர்களே, பணி நிறைவின் நன்றி என்னும் இந்த விவிலிய தொடரில் இன்று கடவுள் நாம் வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பங்கில் பல்வேறு விதமான வேண்டுதல்கள் பனிமை தாயின் வழியாக இறைவனிடம் எழுப்பப்பட்டன. கடவுள் அந்த வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தார். அதற்காக கடவுளுக்கு நன்றி. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 41வது இறைமொழியில் இயேசுவுடைய இந்த இறை புகழ்ச்சி மன்றாட்டை பாருங்கள். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று தந்தைக்கு இயேசு நன்றி கூறுகிறார். லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாகவே அவர் நன்றி சொல்கிறார். என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி என்று தந்தை இறைவனுக்கு இயேசு நன்றி செலுத்துகிறார். இயேசுவை போலவே நாமும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வேண்டுதல்களுக்கு கடவுள் செவி சாய்ப்பதற்காக நன்றி செலுத்த வேண்டும். பனிமை தாயின் பேராலயத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக எண்ணற்ற விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் பனிமை தாயின் வழியாக கடவுளின் பாதங்களில் வைக்கப்பட்டன. அவற்றுக்கு கடவுள் செவி சாய்த்தார். பல புதுமைகள், பல வியத்தகு செயல்கள், பல சாட்சியங்கள். பனிமை இதழில் கடந்த 5 ஆண்டுகளில் 100 சாட்சியங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கடவுளுடைய பரிவிறக்கத்திற்கு, பனிமை தாயின் வல்லமைமிக்க பரிந்துரைக்கு சான்றாக அமைகின்றன. நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மகிழ்கிறேன் மகிழ்கிறேன், மனம் நிறைந்து நன்றி சொல்லுகிறேன்.